வெல்கம் டு எம்ஜி ட்ரேடர். நம்ம வந்து டிசிப்ளின் ட்ரேடர், மணி மேனேஜ்மெண்ட், ஓவர் ட்ரேடிங் சீரீஸில் வந்து 3 வீடியோ போட்டிருப்பேன். ஆக்சுவலாக வந்து டைமிங் மிஸ்ஸிங் வந்து ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து குவான்டிட்டி மிஸ்ஸிங். ஓகேவா? குவான்டிட்டி, க்ரீடு, ஃபியரு, எக்ஸைட்மெண்ட்டு. ஓகேவா? டைமிங் மிஸ்ஸிங்கும் ட்ரேட் மிஸ்ஸிங்கும் ரெண்டும் ஒன்று தான். குவான்டிட்டி மிஸ்ஸிங் பற்றி போட்டுடுறேன் நான். அதாவது இதெல்லாம் வந்து அந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும். ஒரு வீடியோ பார்த்துட்டு தேனாட்டா வாழ்ந்துட்டு அப்படியே பார்த்து அப்படியே மேம்போக்கா ட்ரேட் பண்ணி ஜெயிச்சிடலாம் மட்டும் நினைக்காதீங்க ட்ரேடிங்கில். சரி, அடுத்தது குவான்டிட்டி மிஸ்ஸிங். குவான்டிட்டி மிஸ்ஸிங்கில் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு லாட் போடுறீங்கன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ ஃபாரெக்ஸ்னா ஒரு 0.4 லாட் போடுறீங்கன்னு வச்சுக்கோ. ஃபாரெக்ஸ் கோல்டுக்கு சொல்கிறேன். இந்தாங்க, இது கோல்டு, இது நிஃப்டி. ஓகேவா? நான் ஒரு லாட் போடுறேன், ட்ரேட் பண்ணுறேன். ஒரு லாட் போடுறேன், ட்ரேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்படியே நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது திடீர்னு சம்டைம் என்ன எனக்கு தோணுதுன்னா, நல்ல ட்ரேடு அப்படின்னும் போது 2 லாட் போடுறேன். தப்பு கிடையாது, ப்ராஃபிட் நிறையா வருது. ஓகேவா? இது தப்பே கிடையாது. ஆனால் கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு தெரியும் இது சும்மா இது லோ ப்ராபபிலிட்டி ட்ரேடு தான். அப்போ அங்கேயும் ஒரு லாட்டை ஏற்றுனீங்கன்னா இங்கே ஒரு லாட் போடுறீங்கன்னா இங்கே 0.5 லாட் போடணும்ல. இந்த இடத்துல தான் எல்லாருமே இந்த குவான்டிட்டியில் மிஸ் பண்ணுறாங்க. நல்ல ட்ரேடுன்னு 2 லாட்டை போட தெரிஞ்ச எனக்கு சுமாரான ட்ரேடுன்னு 0.5 லாட் போடணும்ல. ஒரு லாட்டுக்கு பாதி போட்டால் தான் இது மேட்ச் ஆகும். இது எங்க மேட்ச் ஆகும்னா லாங் ரன்ல மேட்ச் ஆகும். இது கண்ணுக்கெல்லாம் தெரியாது. இது தெரியறதுக்கு சில பல வருஷங்கள் தியாகங்கள் தேவைப்படும். புரியுதா? டெக்ஸ்ட் புக்ல எழுதி கொடுத்தா கூட புரியாது இது. ஓகேவா? படிச்சாலும் புரியாத விஷயம் அது. லாங் ரன்ல அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். இது பிராக்டிஸ்ல மட்டும்தான் புரியும். என்னதான் நான் வீடியோ போட்டாலும் இது போட்டாலும் புரியாது. அதனால கேட்டுக்கோங்க, வருஷத்தை வீணாக்காதீங்க. ஓகேவா? குவான்டிட்டி மிஸ்டேக்ல இதுதான் மேஜர் ரூல். எனக்கு நல்லா தெரியுதுன்னு 2 லாட்டு போடுறேன்னா என்னைக்கு நல்லா தெரியலையே எனக்கு 1/2 லாட்டு போடணும்ல. டபுளா ஏத்துற நீ போடுற குவான்டிட்டியை டபுளா போடுற. ஓகேவா? 1 மடங்கு ஏத்துற. அப்ப நீ சுமாரா தெரிஞ்சா 1 மடங்கு குறைக்கணும்ல. அதுதானே லாஜிக்கு. இந்த லாஜிக்கை வந்து எல்லாருமே மிஸ் பண்றாங்க. ஓகேவா? இது வந்து குவான்டிட்டி மேனேஜ்மெண்ட்ல வந்து மேஜர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது வந்து ரிஸ்க் ரேஷியோ வந்து மினிமம் 1:1.7 மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேவா? 2 மெயின்டைன் பண்ணாதீங்க. ஏன்னா 2ல எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. நீங்கள் போய் தொட போக கீழே வந்துடும். ஓகேவா? 1 மெயின்டைன் பண்ணாதீங்க. 80% அக்யூரேசி இருந்தால் தான் ப்ராஃபிட் பண்ணலாம். அது ஏதாவது ஒரு 6 மாதம் சைட்வேஸ் ஆனால் கூட 50% அக்யூரேசி வரும். ப்ரோக்கரேஜ் போக நியூட்ரல் ஆகிடுவீங்க. 2 மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா 50% தான் அக்யூரேசி இருக்கும். 45லேருந்து 50. ஓகேவா? சீசனபிளாக இருக்கும் அக்யூரேசி. ஓகேவா? 10 ட்ரேடை பார்த்துட்டு முடிவு பண்ணாதீங்க. 100 ட்ரேட் பண்ணணும். குவார்டர்லி பேஸில் ரிசல்ட் பார்க்கணும். இயர்லி பேஸில் பார்த்த பிறகு தான் அது முடிவு பண்ண முடியும். அது 80 or 60. ஓகேவா? இதை தான் இந்த சீரீஸ்லாம் உங்களுக்கு காட்டுது. இந்த குவான்டிட்டி மேனேஜ்மெண்ட்டில் பற்றி நான் வீடியோ வந்து தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே வந்து பெரிய கண்டென்ட் இருக்கும். அதுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? இதை படிக்க ட்ரேட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் புரியும். ஓகேவா? தேங்க்யூ.